அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா, இந்த செய்வின பாதிப்பு, குட்டி சைத்தான், வீட்டில் கஷ்டங்கள், நம்மளோட தொழில் முடக்கம், வியாபாரத்தில் அபிவிருத்தி வரல, கண்டிஷ்டி, தடைய, கல்யாணம் நடக்காமல், தோஷங்கள், நோய் நொடி இதிலேருந்து மீண்டு வெளியே வரலாம். இந்த அஞ்சனத்தையும் இந்த ஸ்டோனையும் நம்ம பாக்கெட்டுக்குள்ளே வைக்கும்போது நம்மளுக்கு ஏற்பாட்டுகள் இருக்க பிரச்சனைகள் விலகும். இதை மூலிகை அஞ்சனம். இது மூலிகைனா நம்ம புல்லுருவின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செடியோட வேறு. இதை சகலவிதமான அஷ்டதிக்கு கர்மாவையும் எடுக்கும் இந்த ஒரு அஞ்சனம். இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு இந்த பூஜை பண்ணால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நாங்கள் பண்ணி அப்பையும் செய்வின பாதிப்புலேருந்து நாங்கள் மீளவே முடியல, வீண் வரைவு தான் நடக்குது. எப்பவுமே ஒரு கெட்டது ஒருத்தவங்க உடம்புல செய்வினை வைக்கிறீங்கன்னா ஜாதகத்தையும் பார்க்கணும், உங்களோட அது உண்மையான்றது தெரிஞ்சுக்கணும். செய்வினை இருந்தால் கழுத்தாண்டா வலிக்கும், கெட்ட கெட்ட கனவு வரும், ரத்த காவு வரும், கோயிலுக்குள்ளே போனால் சண்டை சச்சரவு வரும். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும்போது நல்லதாக இருக்கும், வீட்டிலேருந்து வெளியே வரும்போது சண்டை சச்சரவு வரும். பர்டிகுலரான அமாவாசை அந்த நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கும். சில குறிப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்ட கெட்ட ஒரு 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 ஆளுங்க மேலெல்லாம் நம்மளுக்கு ஏதோ ஒரு பாண்டிங் கிடைக்கும், அது ஃபீல் பண்ணுவோம். இருக்கிற நல்ல ஹாப்பினஸை கெடுத்துக்கொள்ளும். வாய் சும்மாவே இருக்காது, தேவையில்லாத பேச்சுக்கு ஆர்கியூமெண்ட் நடக்கும். இந்த மாதிரிலாம் இருந்தால் செய்வினை இருக்குது. நான் சொல்கிறது கம்மி, அதோட பாதிப்பில் இருந்தேன்னா ஒருத்தொருத்தவங்க பண்ணுற பொறுத்து. செய்வினையில் ஒருத்தொருத்தவங்க எப்படி எப்படி இருக்கணும்னு உங்களை சார்ந்தவங்க நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு இதை நம்புகிறவங்கள பொறுத்து. எப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்வினை 100% தான்ன்றது கிடையாது. ஜாதகமும் செய்வினை மாதிரி பண்ணோம், பதிவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சனத்தையும் இந்த மாதிரி கல்லையும் நம்ம கையில் வைக்கும்போது அற்புதமாக உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். ஒரு ரத்தினங்கள்லாம் நம்மளுக்கு வேலை செய்யும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ராசி ரத்தினங்கள், உபரத்தினங்கள் நம்மளுக்கு வேலை செய்யும். அந்த மாதிரி இந்த கல்லெல்லாம் வேலை செய்யும்னா நம்மளை பாதுகாக்கும். எந்த துர்தேவதைகள் வரமாட்டாங்கோ, தெய்வத்தை கட்ட மாட்டாங்கோ, இந்த கெட்ட கெட்ட ஒரு எண்ணங்கள்லாம் வீட்டுக்குள்ளே நடக்காமல் இருக்கும். உங்களை நம்ம ஒருத்தவங்களை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி எதுன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய அனுபவ பாடம் தான். என்னோடய அனுபவ பாடம். ஒரே நாளில் கழிப்பு எடுத்துட்டேன், ஒரே நாளில் சூனியத்தை எடுத்துட்டேன், ஒரே நாளில் நான் செய்வினையை எடுத்துட்டேன்றதெல்லாம் கிடையாது வாழ்க்கை. அது நம்ம உடம்புல இருக்கும். படிப்படியாக நம்மளுக்கு எப்போ தெரியும்னா, உடனே செய்வினை வச்சிட்டா உடனேலாம் தெரியாது யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு. அது கொஞ்ச நாள் கழித்து ஒரு 6 மாதம் கழித்து தான் அதோட ரிஃப்ளெக்ஷனே நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கே வச்சா இன்றைக்கே சரியாயிடும் அப்படின்லாம் கட்டுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் இந்த பொட்டும் இந்த கல்லும் வைக்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும், சண்டை சச்சரவு வராது. எல்லா ஒரு விஷயமும் இந்த 2 பொருள் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளலாம். இதை எப்படி எப்படி நீங்கள் பயன்படுத்தணுன்றது ஒரே ஒரு வாட்டி மட்டும் பூஜை கோயிலில் போய் பண்ணணும். மதம் சார்ந்தவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை, ஓகேங்களா? இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களோ அந்த மாதிரி ஒரு செயல்பட பூஜைலாம் பண்ண தேவையில்லை. இந்த அஞ்சனத்தை மட்டும் வைக்கணும். 3 இடத்துல வைக்கணும் இந்த அஞ்சனத்தை. நெத்தியில், உச்சந்தலையில், பின்னாடி பின்மண்டையில் அந்த மாதிரி வைக்கணும். ஏன்னா எந்த ஒரு கெட்டதும் பார்த்திங்கன்னா உச்சியில் தான் அது டக்குன்னு வைப்ரேஷன் ஆகும். இந்த ஸ்டோன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தெய்வத்தை கட்ட முடியாது, உங்களை கட்ட முடியாது. உங்கள் மேலே யாருன்னா மேல் மூச்சு விட்றாங்க, அப்பா இவனுக்கு என்ன இவங்களுக்கு என்ன நல்லா வாழ்கிறாங்களே, கஷ்டம் யாருக்கும் தெரியாது. பார்க்குற பார்வையில் அது இஷ்டமாக ஆகும், என்னடானா அவங்க எப்படி வாழுறாங்க பாருங்கள் அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு செயலெல்லாம் இந்த பொருள் இடிக்கும். ஃபுல்லாக முடக்கத்தை உடச்சி விடும். இந்த ஸ்டோன் நான் தொழில் ரீதியாக நம்ம கொடுக்குறது. இதோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் டர்மரின் இதோட பேர் மட்டும்.
புரியுதுங்களா? இது ஒலிவு மறைவு இல்லாமல் சொல்கிறது. இது ஒரிஜினலு. இதை பாருங்கள், ரா ஸ்டோன். இது ரா ஸ்டோனுக்கு வந்து பவர் அதிகம். இதை சுத்தப்படுத்துகிற முறை ஒன்று இருக்குது. அதை நீங்கள் உங்கள் கீழே பெற்றுக்கொள்ளும் போது நான் உங்களுக்கு அதை சொல்லித் தருவேன். இந்த அஞ்சனத்தில் மூலிகை பொருள் ஒரு 16 பொருள் சேர்த்துருப்போம். இதுவும் யாருக்கு விருப்பம் இருக்கோ பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.